ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பெண்கள் பொருளாதார ரீதியாக பலம் பெற வேண்டும், கவர்னர் கைலாஷ்நாதன் கருத்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய அரசு கவனம் செலுத்தி வருகிறது, முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. சர்வதேச மகளிர் தினம், தலைவர்கள் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். பெண்கள் பொருளாதார ரீதியாக பலம் பெற வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கரிக்கலாம்பாக்கம் புஷ்பா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், பெண்களுக்கு கல்வி அறிவு பெற்று தொழில்நுட்பம், அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்துறை, விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் அகில இந்திய அளவில் சாதனை படைத்து வருவதாகவும், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டாலும் சமுதாயத்தில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் இன்னும் முடிந்த பாடில்லை என்றார். பெண்களுக்கு கல்வி மட்டும் போதாது என்றும் அவர்கள் பொருளாதார ரீதியாக பலம் பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றும் தொழில் முனைவராக வளர வேண்டும் என்று குறிப்பிட்ட கவர்னர், அதற்கு எல்லா துறைகளிலும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றார். பெண்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்போது அவர்களுடைய சமுதாய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும் என்றும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் கூறியது போல, பாராளுமன்றத்தில் மாநில சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்ததை அவர் குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டதாகவும், பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளித்து தலைமை பதவிகளை வலுப்படுத்துவதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். பணியில் ஈடுபட்டிருக்கும் சாதனை பெண் ஆகவும் போட்டோகிராஃபி கற்று அந்த துறையில் பெரிய ஆர்வத்தால் இவர் பல்வேறு சிறப்பான பணிகளை செய்து புகைப்பட கலைஞராக போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில பல்வேறு அணு பொட்டிக் என்ற நிறுவனத்தின் மூலமாக பல பேருக்கு எம்ப்ராய்டரி வேலை கற்றுக்கிட்டு 11 வருஷத்துக்கு மேலாக வீடுகளுக்கு எண்ணெய் விநியோகம் செஞ்சு ஒரு மாற்றுத்திறனாளிகள் அமைப்புடைய தலைவியாகவும் BOPD சிகரம் மாற்றுத்திறனாளிகள் கூடியவர்கள் பாருங்க, பெண்கள் இடுகாட்டில் எரியூட்டும் பணி. அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு வகுப்பு முதல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய அரசு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான மிஷன் வீரமங்கை திட்ட தொடக்க விழா நேற்று கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றதா. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி அளித்த காவல்துறையினர், பயிற்சி பெற்ற மாணவர்கள், சிறந்து பணியாற்றிய பெண் காவலர்கள், பெண் சார்பு ஆய்வாளர்கள் உட்பட 32 பேருக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த விழாவில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா மற்றும் அரசு செயலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நம்முடைய காவல்துறை பெண்களுக்கு தைரியம், துணிச்சல், எதையும் சமாளிக்கக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும் என்ற நிலையில் மிஷன் வீரமங்கை திட்டத்தை தொடங்கியிருப்பது பாராட்டுக்குரியது என்றார். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்று தெரிவித்த அவர், அது குறைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு காவல்துறையானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதில் மிஷன் வீரமங்கை திட்டமும் ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், பள்ளி பிள்ளைகளுக்கு குற்றவியல் சம்பந்தமான பல கருத்துக்களை பள்ளிகளுக்கு சென்று எடுத்து கூறுவது, பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். And won first prize in physical training. Besides, they won Darshana ma'am counseling for sensitive marital status cases. Girija. Paruங்க.
சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தலைவர்கள் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒரு சமுதாயம் முற்போக்கான ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் அங்கே பெண்கள் உரிமையும் அதிகாரமும் சமூக பாதுகாப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எத்தனை சட்டங்கள் திட்டங்களுக்கு பிறகும் சமுதாயத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இன்னும் தொடர்ந்து வருவதாகவும், பெண்களின் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைத்து அவர்களுக்கான உரிமைகளை வென்று எடுப்பதில், பாதுகாப்பான வாழ்க்கை சூழலை உருவாக்குவதில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நம் உலகிற்கு பெண்கள் செய்யும் பங்களிப்பை அங்கீகரித்து பாராட்டி கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருவதை குறிப்பிட்ட அவர், ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தில் அடங்கியுள்ளதாகவும், பெண்களுக்கு சம உரிமைகள் மற்றும் சம வாய்ப்புகளை வழங்கி அனைத்து துறைகளிலும் மரியாதை மற்றும் அதிகாரம் பெற்றவர்களாக பெண்களை முன்னேற்ற வழிவகை செய்வதை தனது அரசு நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பெண்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களையும் முறியடித்து பெரும் வெற்றி பெற வேண்டும் என்றும், அதற்கான மன தைரியத்தை பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். உலகின் எல்லையற்ற அன்பையும் பாசத்தையும் பரப்பும் அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 6 மாதத்தில் ரங்கசாமியின் ஆட்சி முடிவடைந்து விடும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரி தற்போது போராட்ட களமாக மாறியுள்ளதாகவும், அனைத்து துறை ஊழியர்களும் அந்தந்த துறையில் போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தார். இதை பற்றி முதல்வரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை என்று கூறிய அவர், அவர்களை அழைத்தும் பேசுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை என்றும், மக்களை புறக்கணிக்கிறது இந்த ஆட்சி என்றார். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள், சர்க்கரை ஆலைகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் இதுவரை திறக்கவில்லை என்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தனியார் பங்களிப்புடன் மூடப்பட்டுள்ள ஆலைகள் திறக்கப்படும் என்று கூறுகிறார். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி இன்னும் 6 மாதங்களில் முடிவடைந்துவிடும் என்றார். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள், மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும், அந்தந்த காவல்துறையினருக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது என்றும், தனது தலைமையிலான ஆட்சி காலத்தில் கஞ்சா விற்பவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவையைச் சேர்ந்த 3 பேரிடம் 2.38 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி. இவரது ஃபேஸ்புக்கில் பழங்கால நாணயங்களுக்கு அதிக விலை தருவதாக விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். பின்னர் அதில் இருந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் இதற்கு முன்பணம் அனுப்புமாறு தெரிவித்துள்ளார். இதனை நம்பி மகேஸ்வரி 1.75 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரஜினி குப்தா என்பவர் இணையதளம் மூலமாக பொருள் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். பின்னர் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பொருள் டெலிவரி செய்யும் ஊழியர் பேசுவதாகவும், தங்கள் ஆர்டர் செய்துள்ள பொருளுக்கு கூடுதல் பணம் அனுப்புமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி ரஜினி குப்தா பல்வேறு தவணைகளில் 51,000 ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து லாஸ்பேட்டையை சேர்ந்த அறிவுடை நம்பி என்பவரும் மோசடி கும்பலிடம் 9,000 ரூபாயை இழந்துள்ளார். இந்த நபர்கள் மொத்தமாக 2.35 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவண்டார்கோவில் அரசு பள்ளியில் சாரணர் முகாம் நடத்தப்பட்டது. திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரத சாரண சாரணையர் இயக்கத்தின் சார்பாக 2 நாள் உண்டு உறைவிட சாரண பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சி முகாமின் முதல் நாள் சாரணர்கள் திருவண்டார்கோவிலில் அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு சென்று உழவார பணியை மேற்கொண்டனர். 2 நாள் பயிற்சியில் சாரண சைகை, குறிக்கோள், உறுதிமொழி, சாரண சட்டம், சீருடை அணியும் முறை, ஊதல் சைகைகள், கை சைகைகள், கைகுலுக்கும் முறை, அணிமுறை பயிற்சி, முடிச்சுக்கள், கட்டுதல், முதல் உதவி, கைவினை பயிற்சி உள்ளிட்டவை குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சாரண செயலர் ராமு, சரண ஆசிரியர் நாகபிரசாத், மாநில துணை பயிற்சி ஆணையர் முருகையன், சாரண ஆசிரியர் பச்சையப்பன், ஆசிரியர் லிங்கேஸ்வரன், தர்மன் ஆகியோர் சாரணர்களுக்கு பயிற்சி அளித்தனர். முகாமின் நிறைவு விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன், மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம், தலைமை ஆசிரியர் மங்கலம் மற்றும் மாவட்ட பயிற்சி ஆணையர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் சிறப்பாக செயல்பட்ட சாரணர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர்.
முகாமிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அருள்குமார், அருள்ராஜ், சந்திரசேகரன், நடராஜ், அரசு ஆகியோர் செய்திருந்தனர். ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளி சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் உள்ள ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி நிர்வாகி குருராஜ் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் சௌந்தரி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கலைமதி, மதியழகன், திவ்யா, தனலட்சுமி, ராதாபாய், கன்னியம்மாள், மோகனசுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடக்கமாக கோலப்போட்டி நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றதா. மகளிருக்கு முறுக்கு கடித்தல், பன் தின்னுதல், பலூன் ஊதுதல், நீர் நிரப்புதல், பாட்டு போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. சுய உதவி குழுக்களில் சாதித்த பெண்மணிகளுக்கு சாதனை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜவஹர் துரோணா பள்ளியின் நிர்வாகி குருராஜ், தலைமை ஆசிரியர் சௌந்தரி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் காவலர்களுக்கான மருத்துவ முகாமில் ஏராளமான பெண் காவலர்கள் பங்கு பெற்றனர். உலக மகளிர் தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. 8 மணி நேரத்திற்கு மேலாக பெண் காவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி உடல்நலத்தை கவனிக்காமல் தொடர்ந்து பணியில் இருந்து வருகின்றனர். அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடத்தப்பட்டது. இதில் உடல் எடை பரிசோதனை, இரத்த பரிசோதனை, புற்றுநோய் பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, மனநல ஆலோசனை போன்றவை நடத்தப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் நித்யா, பூஜா, விஷ்ணு கல்யாண், மேலாளர்கள் ஃபாத்திமா, ஐயனார் ஆகியோர் தலைமையில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. பணிபுரியும் பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது எனவும் அது குறித்த ஆலோசனை முகாமில் வழங்கப்பட்டது. பெண்கள் 40 வயதுக்கு பிறகு புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அதனை இந்த மருத்துவ முகாமில் வலியுறுத்தி அனைவருக்கும் பரிசோதனை எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். புதுவை ஆய்வாளர் மனோஜ் சிபிஐ டிஎஸ்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளராக பணிபுரிபவர் மனோஜ். இவர் மாகேவில் கடலோரப்படையில் ஆய்வாளராக பணிபுரிந்தார். மத்திய புலனாய்வு பிரிவில் டிஎஸ்பியாக டெப்டினேஷன் அடிப்படையில் பணிபுரிவதற்காக ஆய்வாளர் மனோஜ் தேர்வாகியுள்ளார். இதற்காக அவர் டெல்லியில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். இதற்கான உத்தரவு நேற்று முன்தினம் அவருக்கு வந்துள்ளது. இதனையடுத்து அவர் புதுச்சேரி காவல்துறை பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். டெல்லியில் 15 நாட்கள் முதல் 1 மாதம் வரையிலும் அவருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு சென்னை அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் அவருக்கு சிபிஐ டிஎஸ்பி பணி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8040 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 64,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெண்கள் பொருளாதார ரீதியாக பலம் பெற வேண்டும், கவர்னர் கைலாஷ்நாதன் கருத்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய அரசு கவனம் செலுத்தி வருகிறது, முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. சர்வதேச மகளிர் தினம் தலைவர்கள் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.